வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பயங்கர தாக்குதல். நள்ளிரவில் தாய்லாந்தை உலுக்கிய பாரிய தீ விபத்து, 27 பேர் உயிரிழப்பு. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களை அச்சுறுத்தக்கூடாது, அமெரிக்க தூதுவர் தகவல். உக்ரைனுக்கு 50,000 தாக்குதல் ட்ரோன்களை வழங்க ஜெர்மனி நிதியுதவி. சர்வதேச சந்தையில் மீண்டும் வேகமாக அதிகரிக்கும் எண்ணெய் விலைகள். 13 உலக தலைவர்களுக்கு ஈரான் பகிரங்க மரண எச்சரிக்கை, சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சி. ஜோர்தான், குவைத், பஹ்ரைனில் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல். பங்களாதேசத்தில் சீரற்ற காலநிலையினால் 51 பேர் உயிரிழப்பு. டொரண்டோவிற்கு வெப்ப மஞ்சள் எச்சரிக்கை. காசாவில் இஸ்ரேலிய வான் தாக்குதல், 6 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க இராணுவத்தால் பயன்படுத்தப்படும் ஜோர்தான் தளத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு தாங்கிகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மீது தமது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஜோர்தானின் இளவரசர் ஹசன் விமானப்படை அணி தளத்தை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்கியுள்ளதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதில் வழங்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பஹ்ரைனில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் ஒலிக்கப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பழிவாங்கு நடவடிக்கையின் 2ஆம் கட்டமாக பஹ்ரைனில் கீசாவில் உள்ள அமெரிக்க தளத்தை தாக்கியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் கடற்படை தலைமையகம் இல்லை என்ற போதிலும் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கைகளுக்கும் விமானங்களுக்கும் குறித்த தளம் வசதிகளை வழங்கி வருகின்றது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளதாக ஈரான் கூறுகின்ற நிலையிலும் வளைகுடா நாடான அங்கு அவசர கால எச்சரிக்கை ஒலிகள் ஒலிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் தீ விபத்தில் சிக்கி 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாங்காக் நகரில் உள்ள மதுபான கடையொன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நள்ளிரவு கடந்த உடனேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இடத்துக்கு தீயணைப்பு படையினர் விரைந்தபோது அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் தீப்பிழம்புகளால் குழப்பப்பட்டிருந்த கட்டிடத்தின் முதன்மை வாயில் வழியாக அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். இவ்விபத்து தொடர்பிலான உறுதிப்படுத்தப்படாத காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து சம்பவ இடத்துக்கு வருகின்ற பார்வையிட்ட தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்விராகுல் ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சுமார் அரை மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கோர விபத்தின் பின்னர் அங்கு வந்திருந்த பலரை காணவில்லை எனவும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான அமெரிக்காவின் தற்காலிக ஒப்பந்தம் எப்போதும் செயல்பாட்டின் அடிப்படையிலானது என நேட்டோவிற்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கப்பல்களை தெஹ்ரான் அச்சுறுத்தக்கூடாது என்பது அதன் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க ஊடகங்களிடம் பேசிய மெக்தியூ பிக்டெக்டர் ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகிறார் என்று கூறினார். அதேவேளையில் சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலையும் அவர் பாதுகாத்து பேசினார். தற்போது ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் இந்த நாடு ஒரு சில விசித்திரமான மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இறுதியில் அமெரிக்கா இந்த விஷயத்தில் மிகவும் தீவிரமாக உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பெட்டேக்கர் கூறினார். ரஷ்யாவுடனான போர் 4 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு 50,000 தாக்குதல் ட்ரோன்களை வழங்குவதற்காக ஜெர்மனி நிதியுதவி அளித்து வருவதாக நம்பகமான வட்டாரங்கள் மூலம் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கத்திய நாடு ஒன்று உக்ரைனுக்காக மேற்கண்ட மிகப்பெரிய ட்ரோன் கொள்முதல்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 90 மில்லியன் யூரோக்கள் ஆகும். இதில் பயன்படுத்தப்படும் ஸ்ட்ரைக் ட்ரோன்கள் உக்ரைனின் முன்னணி உற்பத்தியாளரான ஸ்கைபால் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றது. இந்த ட்ரோன்களில் அமெரிக்காவின் ஆர்டீரியன் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் மென்பொருள் பொருத்தப்பட்டுள்ளது. இது பறக்கும் இறுதி கட்டத்தில் நகரும் இலக்குகளை தானாகவே துல்லியமாக கண்காணிக்கும் திறன் கொண்டுள்ளது. ஆர்டீரியன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி லாரன்ஸ் மேயர் கூறுகையில், இந்த ஒப்பந்தத்தின்படி சில ட்ரோன்கள் ஏற்கனவே உக்ரைன் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. மீதமுள்ளவை இந்த ஆண்டுக்குள் அனுப்பி வைக்கப்படும்.
இந்த ஒப்பந்தத்தில் ஜெர்மனியின் பங்களிப்பை ஸ்கைபால் நிறுவனம் உறுதிப்படுத்திய போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கூடுதல் விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டது. இதேபோல் ஜெர்மனி மற்றும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகங்களும் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. இது மட்டுமின்றி பல்வேறு மேற்கத்திய நாடுகளின் நிதி உதவியுடன் இந்த ஆண்டு உக்ரைனுக்கு மொத்தமாக 1,00,000 ட்ரோன்களை வழங்க ஆர்டேரியன் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதில் அமெரிக்க பென்டகனின் $50 மில்லியன் ஒப்பந்தம் அடங்கும் என்றும், மேலும் பிரித்தானியாவும் இந்த ஆண்டு உக்ரைனுக்கு 1,50,000 ட்ரோன்களை வழங்க உள்ளதாக கடந்த மாதம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகிறது. ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் தீவிரமடைந்துள்ள மோதல்களால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது ஒரு பீப்பாய் பிராண்ட் ரக மசகு எண்ணெயும் விலை $79 அதிகமாகும் என்றும், ஒரு பீப்பாய் WTI ரக எண்ணெயின் விலை $74 அதிகரித்துள்ளது. இந்த இரண்டு முக்கிய எண்ணெய் விலைகளும் கடந்த வெள்ளிக்கிழமை விலைகளுடன் ஒப்பிடும்போது அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பீப்பாய் பிராண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை $76 ஒரு பீப்பாய் WTI ரக எண்ணெயின் விலை $72 பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழலில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஈரான் அரசுக்கு சொந்தமான முக்கிய நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மரணத்துக்கு பழிவாங்க கோரி ஈரானில் தீவிர பிரச்சாரங்கள் நடந்து வரும் வேளையில் இந்த மிரட்டல் வெளியாகியுள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து வெளியாகும் அதிகாரப்பூர்வ ஷம்ஷர்ரே நாளிதழிலேயே தனது இணைய பக்கத்திலும் அந்த அச்சு பதிப்பிலும் ஒரு அதிரடி தகவல் வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. அதில் பழிவாங்கல் மிக விரைவில் வருகிறது, இது எங்களது தேசத்தின் விருப்பம், இது நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற மிக ஆக்ரோஷமான வாசகம் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த மரணப்பட்டியலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முக்கிய ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் உள்ளிட்ட 13 உலக தலைவர்களின் புகைப்படங்கள் அச்சிடப்பட்டுள்ளது. இது உலக நாடுகளை உலுக்கியுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள மொஜ்தபா ஹமேனி தனது தந்தையின் இறுதி சடங்கு நிகழ்வுகளுக்கு பிறகு வெளியிட்ட முதல் அதிகாரப்பூர்வ செய்தியில் இந்த குற்றவாளிகள் யாரும் தங்களது படுக்கையில் நிம்மதியாக உயிரை விட முடியாது என்றும், அவர்கள் தங்களது இறுதி நாட்களை கல்லறையில் தான் கழிக்க நேரிடும் என்றும் ஆளுமையாக குறிப்பிட்டிருந்தார். அவரது இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்தும் ஈரான் முழுவதும் உள்ள மசூதிகளில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைகள் அனைத்தும் இரத்த பழிவாங்கலின் வெள்ளிக்கிழமைகளாக மாற்றப்படும். அமெரிக்காவுக்கு எதிரான ஜிகாத் முழக்கங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க இராணுவம் ஈரானின் 140க்கும் மேற்பட்ட இராணுவ இலக்குகள் மீதும் புதிய வான்வழி தாக்குதலை நடத்தி கொண்டு மழை பொழிந்துள்ளது. எனவே வளைகுடா பகுதியில் எந்நேரமும் முழு அளவிலான உலகப்போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவி வருகிறது. பங்களாதேசத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக குறைந்தது 51 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் டாக்கா உட்பட நாட்டின் பெரும்பகுதியை தாக்கிய திடீர் வெள்ளம் மற்றும் மண்சரிவுகள் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு இழந்துள்ளனர். இதுவரை பதிவாகியுள்ள மரணங்களின் 10க்கு மேற்பட்டவை பெருமளவிலான ரோஹிங்கியா அகதிகள் வாழும் காக்ஸ் பஜார் மாவட்டத்திலேயே நிகழ்ந்துள்ளது. இந்த வாரத்தில் டொரண்டோவில் கடும் வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என்பதனால் டொரண்டோ மற்றும் தெற்கு ஒன்டாரியோவின் ஏனைய பகுதிகளுக்கு கனடா சுற்றாடல் திணைக்களம் மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாரத்தில் பகல் நேர வெப்பநிலை 30°C நடுப்பகுதியை எட்டக்கூடும் எனவும், காற்றில் உள்ள ஈரப்பதன் காரணமாக அது 45°C வரை உணரப்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலையானது திங்கட்கிழமை ஆரம்பமாகி புதன் அல்லது வியாழக்கிழமை மாலை வரை நீடிக்கும் என கனடா சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் 14க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவின் சப்ரா பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அது உள்கட்டமைப்பு வசதிகளை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஹமாஸ் அமைப்பின் ஆயுத உற்பத்தி நிலையத்தை குறைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.